ஹாய், இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேரோட டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் அது. பிஓஎஸ்ன்றது பில்லிங்க்கு, மாஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா, ஐட்டம்ஸு, கேட்டகரீஸு, கஸ்டமர்ஸு, வெண்டார்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, பர்ச்சேஸில் ஸ்டாக்காக நம்ம நம்மளோட ஐட்டம் ஸ்டாக் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சேல்ஸில் நம்ம போட்ட பில்ஸை எடிட்டு ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் லிஸ்ட்டு நம்ம கஸ்டமருக்கான ரெசிப்ட் போடுறதுக்கு, ப்ளஸ் ரிப்போர்ட்டு இதெல்லாம் இருக்கும். இதனால் நம்ம பிஓஎஸில் பார்த்தீங்கன்னா, பில்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணி நம்ம பில்லிங் பண்ணலாம். பார்கோடை வச்சு நம்ம பில்லிங் பண்ணலாம். பார்கோடை ஸ்கேன் பண்ணி பில்லிங் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. சர்ச் பண்ணியும் ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கேட்டகரி வைஸில் நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணி அந்த கேட்டகரிலையும் பில் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கஸ்டமருக்கு பில் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி சேவ் பண்ண கஸ்டமர் லிஸ்ட்டு உங்களுக்கு இந்தமாரி காமிக்கும். இல்லை புதுசாக கஸ்டமர் இது பண்ணணும், ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி என்ன நேமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த கஸ்டமர் நேம்க்கு வரும். பில்லிங் பண்ணுறது ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஐட்டம்ஸ் ஆட் ஆகிடும். எந்த கேட்டகரியில் வேணாலும் நம்ம போய்ட்டு ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் டச் பண்ணால் இது டபுள் டைம் டச் பண்ணிங்கன்னா ஐட்டம்ஸ் குவான்டிட்டி ஆட் ஆகிட்டே இருக்கும். இதில் பிக்சர் வச்சும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து வியூ பண்ணுற ஆப்ஷனும் நம்ம ஜீனியம் இந்த ஆப்பில் இருக்குது. இதில் நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு ஃபைனல் பில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பில்லிங் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைனல் போர்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பில்லிங்க்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்குறது, பர்சன்டேஜ் ஆர் அமௌண்ட்டாக கொடுக்குறது, இல்லை எனி சார்ஜஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா, கேஷு, கார்டு, கிரெடிட் மிக்சடு வரும். கேஷ்னால் கேஷு, கார்டு ஆர் யூபிஐ ரெண்டுத்துலேயும் ட்ரான்சாக்ஷன் எடுக்கிறது இங்கே. கிரெடிட்டு கஸ்டமருக்கு ஏதாவது கடனுக்கு கொடுக்குறீங்கன்னா கிரெடிட்டு கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுற மாதிரி கேட்கும், இல்லைனா ஷேர் பண்ணுற மாதிரி கேட்கும். பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 3 இன்ச் 2 இன்ச் ஃபார்மேட்டில் தெர்மல் பிரிண்டிங்காக வரும். ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ஷேர் ஆகும். இன்வாய்ஸ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதில் இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம நேமு, அட்ரஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா PDF ஃபார்மேட்டில் வரும். ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனா பிரிண்ட்டுன்னு கொடுத்தோம்னா, இல்லை ஷேர் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பில்லிங்க்கான பேஜ் வரும். பார்கோடு வச்சு பண்ணால் நீங்கள் சர்ச் பண்ணியும் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே வியூ பண்ணுறதுலேருந்து நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும். அடுத்தது கேட்டகரி ஆட் பண்ணுறதுனால கேட்டகரி ஆட் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணுறதுனால கஸ்டமர் எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உள்ள பர்ச்சேஸாக கொண்டு வரது எதுக்குன்னா, ஸ்டாக்குக்காக உள்ளே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வருவோம். இதுவும் நார்மலாக என்ன ஸ்டாக்கை நீங்கள் கொண்டு வர போகிறீங்களோ அந்த குவான்டிட்டி மட்டும் ஆட் பண்ணால் போதும். குவான்டிட்டி, பர்ச்சேஸ் ப்ரைஸு இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் உள்ளே வந்துடும் உங்களுக்கு. ப்ரொசீட் கொடுத்து என்ன கரெக்டானு செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் பேஜ் வரும். யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க அவங்க, ப்ளஸ் ஜஸ்ட்டு ஒரு இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துட்டு என்ன பேமெண்ட் மோடில் நீங்கள் வாங்குறீங்கன்னு மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா, இது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறது அதே ஷேர் ஆப்ஷன் வரும். ஷேர் பண்ணிங்கன்னா PDF, பிரிண்ட் பண்ணிங்கன்னா 2 இன்ச் 3 இன்ச் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் லிஸ்ட்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இதில். நெக்ஸ்ட்டு சேல்ஸு பார்த்திங்கன்னா, நம்ம போட்ட பில்ஸ் எல்லாமே எடிட் பண்ணுறதோ இல்லை ரீப்ரிண்ட் பண்ணுற ஆப்ஷனோ இதில் நம்ம இருக்கும். நம்ம இதில் போய் அந்த ஆப்ஷன்ஸ் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரெசிப்ட் லிஸ்ட்டு எதுக்குன்னா, ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து பேலன்ஸு கடன் வாங்குகிறாங்க, இல்லை அமௌண்ட் ஏதாவது ஃபஸ்ட்டு தராங்கன்னா அவங்களுக்கு ரெசிப்ட்டு போடுறதுக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ எவ்வளோ நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் தராங்கன்ட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன மோடில் பேமெண்ட் பண்ணுறாங்க, கேஷில் பண்ணுறாங்களா இல்லை ட்ரான்சாக்ஷனாக, செக்கு கொடுத்தாங்கன்னா செக்குக்கு நம்பர் போட்டுக்கிற ஆப்ஷனும் இதில் இருக்குது. கொடுத்து சேவ் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுக்குறதுனா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு வந்து இதுவும் ஒரு ரிப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ப்ளஸ் இதேமாரி சேல் ஆர்டர் நம்ம போட்டு ஃப்ரெண்ட்ஸில் நம்ம கஸ்டமருக்கு அனுப்புகிற மாதிரி ஆப்ஷனு. ப்ளஸ் சேல் ரிட்டனு, பர்ச்சேஸ் ரிட்டனு. இந்த ஃபைனல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி சம்மரின்ட்டு வரும். டெய்லி சம்மரியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னன்னைக்கு எவ்வளோ சேல், கேஷில் எவ்வளோ சேல், கார்டில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன், என்ன நடந்திருக்குன்ட்டு இதில் வந்துடும். CGST, SGST பிரித்து காமிச்சிடும். பில்லுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா இது காமிச்சிடும். இது அன்றைக்கி ஃபைனல் டேலி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சேம் அதே மாதிரி தான் சேல் ரிட்டனு, ரெசிப்ட்டு என்ன இங்கே போட்டிருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இது டேட்டு வந்து பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கிற ஆப்ஷன் வரும். அதே மாதிரி ஐட்டம் சம்மரி, அந்த டேக்கு நீங்கள் எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பில் பண்ணீங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றது உங்களுக்கு இதில் காமிச்சிடும். இதையும் ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வியூவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேல் சம்மரி, எந்தெந்த பில்லு அன்னன்னைக்கு டேட்டில் என்ன டைமிங்கில் போட்டிருக்கீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அதேமாரி தான் சேல் ஆர்டர் ரிப்போர்ட்டு, சேல் ரிட்டர்ன் ரிப்போர்ட்டு, ஸ்டாக் லெவல் ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாமே இதில் பார்க்குற இந்த மேனுவல் ரிப்போர்ட் இருக்குது. இதுதான் சார் நம்ம டேஷ்போர்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே. தேங்க்யூ.